السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசா இஹ்சானினுடைய தாருல் குர்ஆனுடைய மாணவ செல்வங்களே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாதாக்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலோடு நாம் எல்லோரும் இங்கு குழுமியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் பரிபூரணமாக ஏற்று அவனுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த வார தலைப்புக்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு பெரிய ஒரு ஊர்வலத்தை முடிச்சிட்டு, ஏன்னா ஒரு போர்க்களம் மாதிரி, ஏன்னா ஊர்வலம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நோக்கத்தை பொறுத்து ஒரு சிறப்பானதாக அது இருக்கு. அதாவது மக்களுக்கு ஒரு எழுச்சியை ஊட்டுவதாக, மக்களுக்கு மத்தியில ஒரு சிந்தனையை தட்டுவதாக. இந்த பிள்ளைங்கெல்லாம் போறாங்க, எங்க போறாங்க? அப்ப குர்ஆன் ஓதணும், குர்ஆன் மனனம் செய்யணும், மார்க்க தொடர்புகளோடு இருக்கணும். இவ்வளவு பிள்ளைகள் மார்க்கத்துக்காக வேண்டி நேரம் ஒதுக்குகின்றார்கள், முறையாக படிக்கின்றார்கள் என்கிற ஒரு சிந்தனையை பரப்புறது தான் இதனுடைய நோக்கம் என்று சொன்னால், அந்த நோக்கத்துக்காண்டி நம்ம ஊர்வலம் போயிட்டு வந்திருக்கிறோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரம்ப கூலிகளை நமக்கு தருவாங்கிறத உங்களுக்கு முதல் தகவலாக கூறிக்கொண்டு, எத்தனை ஊர்வலம் போனாலும் எத்தனை போர்க்களம் போனாலும் வாராந்திர பயான்ல நாங்க தொடராக பங்கேற்போம்னு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒருங்கிணைக்கும் பொழுது அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? நிரம்ப கூலிகளை தருவான். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 2வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறான். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மையான காரியத்திலேயும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலேயும் ஒருவருக்கொருவர் நீங்க உறுதுணையாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா தீமைகள்ல ஒருங்கிணைகிறதுலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தீமைகள்ல எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கிறாங்க, களத்துல இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி குரல் கொடுக்கறாங்க. ஒரு சாராய கடைக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது ஆதரவாக ஒரு பெரிய டீமே வருவாங்க. ஒரு கஞ்சா பிரச்சனைக்கு வரும் பொழுது ஒருத்தர் போய் கஞ்சா வச்சுட்டு இருக்கிறான்னு பிரச்சனை பண்ணா அந்த கஞ்சா வியாபாரிகள் எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு பெரிய டீமை கூட்டு பிரச்சனை. இப்படி தீமைகளுக்கு எவ்வளவு பேர் ஒருங்கிணையும் பொழுது நன்மைகளுக்கு நாம ஒருங்கிணையுமா வேண்டாமா? நன்மைகளுக்காக நாம இணைந்து செயல்படணுமா வேண்டாமா? அப்பதானே நன்மைகளை சத்தமா சொல்ல முடியும் என்கிற அடிப்படையில நாம ஒவ்வொருவரும் நாம நன்மைக்காகவும் இறையச்சத்திற்காகவும் இணைய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅல், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்கள் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மாரூஃபி, நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கரி, தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள். அப்ப இதை பற்றி அல்லாஹ்வே பேசிதான் இருக்கிறான். அல்லாஹ் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இப்படி இருந்தா தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்படும், நல்லது எடுத்து சொல்லப்படும், தீமைகள் எடுத்து சொல்லப்படும். அப்பொழுதுதான் ஒரு சீரான சமூகமும் சீரான தலைமுறையும் உருவாகும் என்கிற அடிப்படையில நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் மிக நல்லவைகள் என்பதை முதல்ல என்ன செய்யணும், நாம எனக்கும் நம்ம அனைவர்களுக்கும் இதை நினைவூட்டி கொண்டு மன்னரை தோழன் என்கிற ஒரு தலைப்பை பேசுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாக இந்த மன்னரை இதை பத்திலாம் நம்ம அடிக்கடி பேசியே ஆகணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபரு ஜியாரத் இருக்கா இல்லையா, கபரு ஜியாரத்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சொல்லுங்க பாப்போம். கபரு ஜியாரத்னா என்ன அர்த்தம்? கபரு ஜியாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்? கபர்னா என்னது? கபர்னா என்னது விளங்கல? கபுர், கபுர்னா கபுர், கபுர்னா கபுர், கபுர்னா கபுர் தாங்க. கபுர்னா என்ன அர்த்தம்? கபுர்னா தமிழா அரபியா இங்கிலீஷா? அதுவும் தெரியுமா? கபுர்னா தமிழா இங்கிலீஷா அரபியா? அரபு. அப்ப கபுர்னா என்னது? ஒரு சூறாவுல அல்லாஹ் கபரை பத்தி சொல்றான். 10 சூறா, லாஸ்ட்ல உள்ள 10 சூறால ஒரு சூறாவுல அல்லாஹ் கபரை பத்தி சொல்றான். என்ன சூறா சொல்லுங்க பாப்போம். போச்சா? அசரத்தில் ஸ்டார்டிங்லேயே கேள்வியா? ஒரு சூறாவுல அல்லாஹ் கபரை பத்தி சொல்றான். அந்த சூறாவுக்கு நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன். என்ன சூறாவா இருக்கும் அப்படின்னா, கடைசியில இருந்து ஒரு 10 சூறா. இப்ப அலம் தர கைஃப தான் எடுத்துக்கிடுங்க, அதான் 10வது சூறா கடைசியில இருந்து வந்தா. மிலஜின்னத்தி வனாஸ்ல இருந்து வந்தா. அலம் தர கைஃபவா, லீலாபி குரைஷியா, வேற என்ன இருக்குது, அரை தல்லதியா, வேற வல்ல அசுரா, வயலுள்ளி கொல்லி உமசத்தில் உமசாவா, வயலு கொல்லி வராது, குலியாயுல் காஃபிரூனா, இதாஜா நசுருல்லாவா, என்ன சூறா? ஓ வராது, 10 சூறால வராதுங்க, சாரி. ஒரு அதுக்கு மேல எடுத்துங்க, 15 சூறாக்குள்ள வச்சுக்கிடுங்களேன். 15 சூறாக்குள்ள, 10 சூறால வரல, சாரி. அது வரலன்னு நீங்க சொல்லணும். அசரத்து 10 சூறால வரல அப்படி சொல்லணும். நீங்க ஒரு 2 வருஷமா நீங்க பயானுக்கு வரீங்க, நானும் வர்றேன். 2 வருஷம் பயானை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சிருந்தாலே இன்னைக்கு நீங்க ஆலிமா சர்டிபிகேட் வாங்க முடியும். வாங்க முடியுமா இல்லையா? எத்தனை தலைப்புகள், எத்தனை வாரங்கள், எத்தனை குறிப்புகள், எத்தனை வசனங்கள், எத்தனை வியாக்கியானங்கள், எத்தனை ஹதீசுகள், இவைகளை எல்லாம் நம்ம தொடராக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே டான் டான் அடிக்க வேண்டாமா? சரி, ரைட், இருக்கட்டும். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஓதுங்க பாப்போம். யார் யார் ஓதுன்னு நம்ம பார்க்கலாங்க, ஓதுங்க. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அடுத்து கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. இப்போ ஒரே கொஸ்டின் பண்ணாதியா அசரத்து, குர்ஆன் ஆரம்பிக்கும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும். நீங்க ரெண்டையுமே சொல்லல, விதிமீறல் அப்படின்னு நினைச்சுக்காதியா. பொதுவாக பயான் பேசும் பொழுதோ, ஒரு வியாக்கியானம் சொல்லும் பொழுதோ, குர்ஆனுடைய வசனங்களை கையாளும் பொழுது அப்பொழுது இதை சொல்ல வேண்டும் என்கிறா. நாம் யாருக்குமே குர்ஆன் ஓதணுங்கிற எண்ணம் இப்பொழுது இல்லை. நாம ஒரு வியாக்கியானம் தெரிந்து கொள்வதற்காக, ஒரு விளக்கம் தெரிந்து கொள்வதற்காக நாம் கையாள்வதால் நாம் இடையிலிருந்து ஓதும் பொழுது என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவுதுவோ பிஸ்மியோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விளங்கிடுங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் கபரை பத்தி சொல்றான். மக்காபீர் இருக்குல்ல, மக்காபீர் மக்பரானா கபர் தான், மன்னரை. கபர்னா என்ன அர்த்தம்? மன்னரைன்னு அர்த்தம். ஜியாரத்துல் கபர். ஹத்தா ஜுர்துமுல் மக்காபீர் இருக்குல்ல, ஜுர்தும், ஜுர்தும்ங்கிறதுல இருந்துதான் ஜியாரத்துல இருந்தா ஜுர்துமே வருது. ஜியாரத் தான் ரூட் வேர்டு, வேர்ச்சொல். ஜியாரத், கபரு ஜியாரத் கூடுமா அப்படின்னு கேக்குறோம்ல, கபரு ஜியாரத் கூடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தடுத்திருந்தாலும் பின்னர் அனுமதித்தார்கள். எதற்காக அனுமதித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் கபருக்கு சென்று பாருங்கள்,
உங்களுக்கு மரணத்தை பற்றிய நினைவுகள் வரும். கபரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை உலகத்தை துண்டிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் நினையுங்கள் சொன்னாங்க. மரணத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அடிக்கடி இதை பற்றி நாம பேசணும். மண்ணறையை பற்றி யோசித்து பாருங்கள். மண்ணறையில எவ்வளவு பேர் இருப்போம்? யாரெல்லாம் போவோம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். பையனுக்கு இன்னைக்கு ஊர்வலத்துக்கு யாரெல்லாம் போவோம்? பாத்திமா, ஆயிஷா நீ ரெடியா? ஜெயினபு எல்லாம் சேர்ந்து போமா? நீ வரியா? எங்க வந்துரு? கரெக்டா மாசம் ஐசானுக்கு வந்துரு. அங்கிருந்து சேர்ந்து போவோம். பேசுனியும் கபருக்கு பேசுங்க பாப்போம். நம்ம சேர்ந்து போமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். என்ன கபருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். அல்லாஹ் அக்பர். உஸ்தாத் தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா கபருனால என்ன செஞ்சிடும்? சும்மா பேரை கேட்டாலே அதிரும் சொல்லுவோம்ல, அது இங்க அதிரும். யோசிச்சு பாருங்க. கபருன்னு சொல்லி பாருங்க அதிரும். மண்ணறைன்னு சொல்லி பாருங்க அதிரும். இவனை பேரை கேட்ட அதிர சும்மா எவன் பேரை கேட்ட அதிர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனா கபருடைய பேரை கேளுங்க அதிரும். சொல்லி பாருங்க பார்ப்போம். நான் கபருக்கு போறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பயம் வந்துடும். பயம் வந்து சொல்லும் போது ஒருவேளை மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிட்டா, ஒருவேளை ஆமின்னு சொல்லிட்டா அப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போக முடியாதோ? தூக்கிட்டு தான் போவாங்களோ? பயம் வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயத்தை தான் வர வச்சாங்க. பேசு, யோசி. மரணத்தை பேசு பொருளாக ஆக்கினார்கள். மரணத்தை பேசு பொருளாக ஆக்கிய பேசியா அப்படின்னாங்க. அப்ப இந்த மண்ணறையில வந்து ஏன் அப்படின்னா ஒரு அச்சம் ஏற்படும். மண்ணறையில நம்மளை தனியா தான் வைக்க போறாங்க. இன்னைக்கு மௌத்தா போயிட்டு நீங்க கும்பல் கும்பலா இறப்பவர்களை தவிர, கும்பல் கும்பலா இறப்பதுன்னா என்ன? இப்ப ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 21 பேர் பஸ்ல அப்படி எரிஞ்சு இறந்து போடுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? பஸ்ல அல்லாஹ் தஆலா எப்படி மரணத்தை கொண்டு வரான் பாருங்க. அது ஒரு சொகுசு பஸ், ஏசி பஸ், ஆட்டோ லாக், ஆட்டோமேட்டிக்கா கதவு என்ன செஞ்சிடும்? மூடிடும். ஒரு பட்டனை போட்டா மூடும், பட்டனை போட்டா திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏசி பஸ்ல, சொகுசு பஸ்ல 21 பேர் பயணிக்கிறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஊருக்கு போறதுக்காண்டி போறாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பைக்குக்காரன் அவங்க போதையில வந்து, மது போதையில வந்து பைக்குக்காரன் என்ன சேட்டை நடக்க பாருங்க. அவன் வந்து பஸ்ஸை கிராஸ் பண்ணி இடிச்சிட்டு போயிட்டான். அவனும் ஆக்சிடென்ட் தான். ஆனா பஸ்ஸை இடிச்சதுல பஸ்ல உராய்வு ஏற்பட்டு டீசல் டேங்க் இருக்குல்ல, அது வந்து ஓபன் ஆயிடுச்சு. அதுல இருந்து தீ பற்றி எரிய, உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீ பிடிக்க, மக்கள் அலறி எடுத்துக் கொண்டு கதவை திறந்தால் கதவு ஆட்டோ லாக், தானா மூடும், தானா திறக்க முடியாது. பட்டன் வேலை செய்யற இறந்து போச்சுன்னா திறக்க முடியாம உள்ள இருந்து கருகி இறந்து போனாங்க. குரூப்பா இப்படி எல்லாம் மௌத்து வருதுன்னு சொல்றேன். மரணம் என்பதற்கு பிளானிங் கிடையவே கிடையாது. இப்பொழுது வரும், இங்க வரும், தெருவில் வைத்து வரும், வீட்டில் வைத்து வரும், உள்ளூரில் வரும், வெளியூரில் வரும், பிளைட்ல வைத்து வரும், ஏர்போர்ட்ல வைத்து வரும், மக்காவில் வைத்து வரும், பிற ஊர்கள், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட மரணத்தை பற்றி நாம பேசணும், நாம சிந்திக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுபடுத்தணும். இத குர்ஆன் பேசுகிறது. எந்த அளவுக்கு பேசுது அப்படின்னா, வாழ்வை பற்றி எந்த அளவுக்கு குர்ஆன் பேசுகிறதோ அதுக்கு சரிக்கு சமமா எதை பத்தி பேசுது? மௌத்தை பத்தி பேசுது. எப்படி இந்த உலகத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறதோ இதுக்கு சரிக்கு சமமா மறு உலகத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எப்படி துஆவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, அடுத்து என்னது? ஓ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இந்த உலகத்துல நல்லது கொடு யா அல்லாஹ், மறு உலகத்துல நல்லது கொடு. வகினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்து. அப்ப ஈக்குவலாக வந்து பார்க்க சொன்ன, நம்ம அங்கதான் மிஸ் பண்றோம். ஈக்குவலாக பார்க்க சொன்னாலும் இழக்க வேண்டும், இரண்டில் ஒன்றை இழக்க வேண்டும் என்று வந்தால் எதனை இழக்க சொல்லுது மார்க்கம்? இந்த உலகத்தை வேணா இழந்துட்டு போயிரு. ஏன்னா இது டெம்பரவரி லைஃப், பர்மனன்ட் கிடையாது. இது வந்து எப்படினாலும் மௌத்து வந்துடும். அதனால மரணத்தை பற்றி, மண்ணறையை பற்றி, நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மறு வாழ்க்கையை பற்றி, இவைகளெல்லாம் பற்றி அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அல்ஹாக்குமுத் தகாசுர் சூராவுல அல்லாஹ் அதை சொல்றான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மரணறைகளை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் இந்த உலக ஆசை, பேராசை உங்களை அழித்து விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களை அழித்து விட்டது. என்னப்பா நீங்க மறந்து இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள். எந்த மண்ணறையை நீங்கள் மறந்து வாழ்கின்றீர்களோ, எந்த கபருக்குழியை நீங்கள் நினைத்து பார்க்க தவறுகின்றீர்களோ, அந்த கபருக்குழியை, அந்த மண்ணறையை நீங்கள் சந்திப்பீர்கள், அறிந்து கொள்வீர்கள். உலகத்துல எவ்வளவு நியாமத்துகளை நாம புறக்கணித்து வாழ்ந்தோம் என்பதை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல சொல்லி காமிக்கிறான். அதனால இந்த மண்ணறையில யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு.
மன்னரை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒருத்தர் இறந்து போறாங்க. இறந்து போன உடனேயே அவங்களுக்கு அவங்கள என்ன செய்வாங்க, நம்ம ஊர்ல இந்த கசப்பு பாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு சுத்தம் அப்படிங்கிற இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குளியல் தான். ஜனாசாவை குளிப்பாட்டுறது ஒரு குளியல் தான். இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ மெடிக்கல்ல இருந்திருப்பாங்க, அந்த படுத்த படுக்கையில இருந்திருப்பாங்க சில பேர். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவாங்க, இறந்த உடனேயே அவங்கள கொஞ்சம் தூய்மைப்படுத்தி வச்சிருவாங்க, கசப்பு மாத்துவாங்க. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன செய்வாங்க, முறைப்படி நேரம் அறிவிக்கப்பட்டு குளிப்பாட்டப்படும். அடுத்து என்ன செய்வாங்க, அவங்கள சந்தூக்குல வச்சு பெட்டியில வச்சு கொண்டு போவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அங்க போய் ஜனாசா தொலை வைப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, ஜனாசா தொலை வச்சு அந்த ஜனாசால இருந்து அந்த சந்தூக்கு பெட்டியில இருந்து தூக்கி கொண்டு பிரேதத்தை மட்டும் தூக்கி அந்த மண்ணறைக்குள்ள அந்த குழியில வைப்பாங்க. குழியில வச்சு என்ன செய்வாங்க, அப்புறம் மண் அள்ளி போட்டு மூடிடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்கவுங்க துவா செஞ்சுட்டு வரணும். இதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நடப்பு. இப்ப இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, எப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரோடு 3 விஷயங்கள் கூடயே போகும். ஒன்று அவருடைய குடும்பம், அஹ்லுஹு. அவருடைய குடும்பம்னா யாரு? எல்லாரும். அவர் இறந்து போகும்போது சொல்லிட்டு தானே போவாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இன்னாருடைய மகன் இன்னார் இறந்து போயிட்டார், இன்னாருடைய கணவர் இன்னார் இறந்து போயிட்டார், இன்னாருடைய மனைவி இன்னார் இறந்து போயிட்டார், இன்னாருடைய அம்மா இன்னாருடைய அப்பா, அப்படிங்கிற அந்த பேச்சு இருந்து அதனால குடும்பமே வரும். ஜனாசா தூக்கிட்டு போகும்போது அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் போவாங்க. எங்க வரைக்கும் போவாங்க? எங்க வரைக்கும் போயிட முடியும் உங்களால? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது யார் போவா? மாலுகு, அவருடைய செல்வம் செல்வம் போவா செய்யும். எல்லாத்தையும் பத்திரத்தெல்லாம் வச்சு கொண்டா போவா பெட்டிக்குள்ள? கிடையாது. அப்ப போகும்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய செல்வாக்கு சொல்லப்படும். அவர் யார்? இந்த கடைக்கு முதலாளியா இருந்தவரு, இவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருந்தவரு, இவ்வளவு அவர் சொத்தாக இருந்துச்சு, நேத்து கூட வியாபாரம் பார்த்தாரு, அப்படி இப்படின்னு அவருடைய அந்த சொத்துக்களும் அவர் கூடயே போகும். அவருடைய பேச்சு சொத்து இல்லையா? போகும். எங்க போயிரும்? எங்க போவோம்? கபருக்குள்ள போமா? போவார். எங்க போவார்? அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து அவருடைய செயல், அமலுஹு, அவருடைய செயலும் போகும். விளைக்கிறோம், செயலும் போகும். 3 போச்சா? செயல் எங்க வரைக்கும் போகும்? எங்க வரைக்கும் போகும்? குடும்பம் கபருக்குள்ள போவல, அவருடைய செல்வம் கபருக்குள்ள போவல, செயல் என்ன செய்யும்? கபருக்குள்ள போகும். சுப்ஹானல்லாஹ். அப்ப மன்னரை தோழன் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? மன்னரை தோழன் யாரு? சொந்தமோ, அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ, மனைவியோ, கணவரோ, பாப்பாவோ, உம்மாவோ, பெத்தெடுத்த பிள்ளைகளோ, பேர குழந்தைகளோ, அண்டை வீட்டுக்காரர்களோ, உற்ற தோழனோ யாரும் கிடையாது. மன்னரையில் நமக்கு தோழனாக இருக்க போறது நம் செயல்கள் மட்டும்தான். பேசிய பேச்சுக்கள், செய்த செயல்கள். இந்த செயல்கள் இருக்கா இல்லையா, இந்த செயல்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய செக்யூர் நம்ம கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செயல்கள் தானே இப்ப மெயினா போச்சு. இப்ப மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நம்மளோடு இருக்க போறது என்னவா போச்சு? செயல் தானே, கம்ப்ளீட்லி செயல்கள். அப்ப செயல்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய செக்யூரை பாருங்க. இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவரை கண்காணிக்க கூடியவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஹாஃபில் சொன்னா இங்க கண்காணிப்பவர். எதுக்கு? என்ன கண்காணிப்பாரு? என்ன கண்காணிப்பாரு? என்ன பண்ற? இதான் சுப்ஹானல்லாஹ். என்ன பண்ற? அல்லாஹ் மன்னரை தோழனாக நம்மிடம் இருக்க போறது செயல். இந்த செயலை நம்ம தூக்கிட்டு போக முடியாது. நம்ம தூக்கிட்டா போக முடியும், நம்ம மனைக்கு மறந்து போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கிறது இப்ப ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன செஞ்ச ஞாபகம் இருக்கா? என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்திருந்தோமே, யாரையாவது கழுவி குடிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, யாரை பத்தி பேசணும்? யோசிச்சு பாருங்க. நல்லதோ கெட்டதோ சும்மா யோசிச்சு பாருங்க, வராது. ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த செக்யூர் இருக்கிற சேஃப், அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பதிவுகள். அதை பற்றி குர்ஆன் எவ்வளவு வசனங்கள் பேசுது, அதை கவனிக்கணும். மன்னரை தோழனாக, மறுமை தோழனாக, நம்மோடு என்றும் விட்டு கொடுக்காமல் நம்மோடு இணைந்தே வரக்கூடிய, நம்மை பற்றி பேசும் போதெல்லாம் திரும்ப 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 திரும்ப
பேசப்படக்கூடிய ஒன்றாக நம்முடைய செயல்கள் தான் இருக்க போகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இது யத்தலக்கல் முத்தலக்கையானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். அவனுடைய வலதுபுறத்திலும் அவனுடைய இடதுபுறத்திலும் ஒருவர் அமர்ந்து கொண்டு அவர் என்ன பேசுகிறார், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணித்து எழுதக்கூடியவர் இல்லாமல் ஒன்றையும் பேச முடியாது. இது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அம் யஹ்சிபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும் பலா வ ருசுலனா லதைஹிம் யக்துபூன். அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? என்ன எண்ணிக்கொண்டார்கள்? யாருமே நம்மளை கவனிக்கல, யாருக்குமே தெரியலன்னு. அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும், அவர்களுடைய ரகசியம், அவர்களுடைய ஆழ்ந்த ரகசியம், சின்ன ரகசியம், பெரிய ரகசியம், அனைத்தையும் நாம் கேட்க மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? பலா, இல்லை. ஒருசுலனா, நம்முடைய தூதர்கள் அவர்களிடத்தில் இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இருக்கிறாங்க, எழுதுறாங்க. எழுதுறது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. குறிப்புகள் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். பயான்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோமே, உண்மையிலே சொல்ற அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு பயான்கள் பேசுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது எழுத்து தான். முன்னாடிலாம் அப்படியே பயான் எங்க போனாலும் கையில பேனா ஓடி போயிருவோம். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பொழுது, மதரசால படிக்கும் பொழுது எங்க போறாங்க பேனா இல்லாம பார்க்கவே முடியாது. நான் பேனாவோட தான் இருப்பேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்றது, பேனா வச்சுக்கடா, அப்பதானே பேசினா கேட்க முடியும், டக்குன்னு எழுத முடியும், ஒரு வசனத்தை சொன்னா நோட் பண்ண முடியும், ஒரு பாயிண்ட் இருக்கா. பயான்ல 1 மணி நேரம் பேசலாம், என்ன பேசுனாங்க பார்த்தா ஒரு 5 பாயிண்ட் நிற்கும், ஒரு 10 பாயிண்ட் நிற்கும். அந்த 5 பாயிண்ட்டுக்கு ஒரு 50 ஆதாரம் சொல்லியிருக்கலாம், அல்ல 25 ஆதாரம் சொல்லியிருக்கலாம். அந்த ஆதாரங்களை எழுதி வைத்துக் கொண்டால் நான் எந்த புக்கு படிக்காம எந்த பேச்சும் கேட்காம அந்த பேச்சு ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டே 10 இடத்துல பேசிட்டு வந்துடலாம். குறிப்புகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. மார்க்கத்திலும் குறிப்புகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை பற்றி பேசும் பொழுது கிதாப் என்று சொல்கிறார். கவனித்து பாருங்கள், கிதாப் என்றால் என்ன? எழுதி வைத்திருக்கக்கூடிய ஏடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை பற்றி ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சொல்றான்? குர்ஆன் ஓதும் போது சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து அல் குர்ஆனை பத்தி எங்க ஃபர்ஸ்ட் சொல்றான்? அது ஈஸியான கேள்விதான். நான் கொஞ்சம் சத்தமா கேட்கும்போது பயந்து இன்னும் கேட்க வந்துடல, இப்போ மறந்துட்டேன். அலிஃப் லாம் மீம். அடுத்தது ஸாலிகல் கிதாப். என்ன குர்ஆன் தானே, கிதாப் நல்லா சொல்றான். ஆக்சுவலா குர்ஆன் வசனங்கள் இறங்கும் பொழுது கிதாப்ல இறங்கல, எழுதலையே. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? இதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அலக் சூரா இதை வச்சுக்கிடுங்க, அடுத்து கஹ்ஃப் சூரா இதை வச்சுக்கிடுங்க, அடுத்து என்னது ஆல இம்ரான் இதை வச்சுக்கிடுங்கன்னு எழுதியா கொடுத்தாங்க? அல்ல, சொற்களின் மூலமாகத்தான், சொல்ல ஒலிகளின் மூலமாகத்தான் வந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிதாப் என்று சொல்கிறான். ஏன்? கிதாபின் மூலமாகத்தான் இது பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். தாலிக்கல் கிதாப், தாலிக்கல் கிதாப் என்று சொல்லும் பொழுது கிதாபே கிடையாது, ஒளிதானுங்க. எப்படி வந்துச்சு? குர்ஆன் ஒளிதானே. ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் கிதாபுக்கு முக்கியத்துவம். அதே அல்லாஹ் சொல்றான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் வல் கலம், கலமின் மீது சத்தியம் சொல்றானா? கலம், பேனா என்பது ரொம்ப முக்கியம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். அதனால எழுத்து ரொம்ப முக்கியம். நம்முடைய செயல்கள் அனைத்தும் எழுதப்படுகிறது. எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. உங்க வரலாறு நீங்க எனக்கே எழுதிருக்கீங்களாங்க? சில பேருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. மேலப்பாளையத்துல எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. டைரி எழுதுற பழக்கம், அன்னைக்கு போனதை எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப பர்சனல், யாரும் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. டைரி எழுதுற பழக்கம். இன்னைக்கு நம்மளாம் டைரி எழுத வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நம்மளை பத்தி இந்த சோசியல் மீடியாவே டைரி எழுதி வச்சிருப்போம். போன வருஷம் நீ போட்ட படம் பார் அப்படிமா, இது நானா அப்படிமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எடுத்த போட்டோ காட்டுதா இல்லையா? போன் காட்டுதா? உங்களுக்கே எவ்வளவு காட்டுதுன்னா அது எவ்வளவு வச்சிருக்குன்னு பாத்துக்கிடுங்க. எல்லாரும் போனுக்கே அவ்வளவு, டிவைஸ்க்கே அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்ம அருகில் இருந்து ஒருவர் வாட்ச் பண்ணா எப்படி வாட்ச் பண்ண முடியுமோ அது மாதிரி ஆண்ட்ராய்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு இவ்வளவு வாட்ச் பண்ணுதுன்னா, ஆப்னால் ஒரு மனிதனால் ஒரு விந்து துளியிலிருந்து, அற்பமான விந்து துளியிலிருந்து எந்த ஒன்றை தொடுவதற்கும் நுகர்வதற்கும் நாம் அசூசையாக கருதுகின்றோமோ அந்த ஒன்றிலிருந்து படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மனிதனுக்கே இவ்வளவு திறமை இருக்கிறது என்று சொன்னால், மனிதனை படைத்த, அவனுடைய மூளையை படைத்த, அவனுடைய சிந்தனை ஆற்றலை படைத்த ரப்
அவன் எப்படி நோட் பண்ணுவான்? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நான் கேட்கலன்னு நினைக்கிறியாமா? லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியங்களை, அவர்களுடைய பேரகசியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய தூதர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வ இன்னா அலைக்கும் லஹாஃபிதீன், உங்களுக்கு எதிராக பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். எழுத்தர்கள் கிராமன் காத்திபீன். கிராமன் காத்திபீன் சொல்லுவோம், மலக்கு பேர் கிராமன் காத்திபீன். கிராமன் காத்திபீன் என்ன அர்த்தம் தெரியுமா? காத்திபீன்னா எழுதுபவர்கள் அர்த்தம், கிராம்னா கண்ணியமானவர்கள் அர்த்தம். கண்ணியமான எழுத்தர்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுதி கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய விஷயம் பத்தியா. அப்ப நம்முடைய செயல்பாடுகள் வரும் என்பது நமக்கு தெரியும். எப்படி வரும் என்பதை நீங்க உணரணும், நாம உணரணும். ஃபுல்லி கம்ப்ளீட். அதனாலதான் நம்ம எழுதக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஒரு காட்சிப்படுத்தி காமிக்கிறாங்க. ஒரு அன்சாரி தோழர், அன்சாரி தோழர்னா யாரு? மதீனாவை சார்ந்த ஒரு தோழர், அன்சாரி தோழர். அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அவங்க ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள்லாம் வர்றாங்க. அந்த குழி இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டிய பாக்கி இருக்கு. குழி தோண்ட வேண்டிய பாக்கி இன்னும் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? நேரா கபுர்ஸ்தானுக்கு வர்றாங்க. கபுர்ஸ்தான்ல உட்கார்றாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கையில ஒரு குச்சி வச்சு தரைய கிளறிக்கிட்டே இருக்காங்க. கையில ஒரு குச்சி வச்சு தரைய கிளறிக்கிட்டே இருக்காங்க. கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு காமா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அவங்க தலையின் மீது பறவை உட்கார முடியும். அப்ப எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? பறவை சும்மா உட்காருமா? பறவை மரங்களின் மீது தான் உட்காரும். ஏன்? ஆடாம அசையாம இருக்குங்கிறதுனால மரங்களின் மீது, பாறைகளின் மீது உட்காரும். அந்த மாதிரி ஜடத்தை போல சஹாபாக்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எப்போ? அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறதை கேட்கறதுக்கு. குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா, இந்த உலகத்துல ஒருத்தர் மௌத்தா போறாருன்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்தில் இறந்து போகிறார், ஒரு நல்ல பெண் இந்த உலகத்தில் இறந்து போகிறார் என்று சொன்னால், சூரியனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பிரகாசமுடைய வானவர்கள் வானத்திலிருந்து வருவார்கள். முதலிலே சூரியனுக்கு ஒப்பாக இருக்கும் முகம், பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசமான ஒளிமயமான முகத்தோடு வானத்திலிருந்து வானவர்கள் சிலர் வருவார்கள். அவர்கள் வரும் பொழுது கையில சொர்க்கத்திலிருந்து கஃபன் துணி எடுத்துட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே நம்ம செயல்களுக்கான மரியாதை. நல்லா விளங்கணும். நம்ம தோழன், மன்னரை தோழன் இருக்கின்றானே, நம்முடைய நல்ல செயல்கள் அதற்கான மரியாதை. குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தொழுவது, தஹஜ்ஜுத் தொழுவது, நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபடுவது, நோன்பு பிடிப்பது, ஃபர்லான நோன்புகள், நஃபிலான நோன்புகள் பிடிப்பது, தர்மம் செய்வது, ஜகாத்துகள் வழங்குவது, உறவினர்களை அரவணைப்பது, நட்பு பாராட்டுவது, யாருடைய மனமும் கோணாமல் பழகுவது, சிறந்த முறையில் விருந்தளிப்பது, இப்படி நாம் சொல்கின்ற ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் வரை, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் வரை, ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் வரை நாம் சொல்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமான கூலி இப்படித்தான் கிடைக்கும். சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஏதோ அல்லாஹ்வுடைய மதரசா மார்க்க பணிகளுக்காக நடந்து சென்று ஊர்வலம் சென்று வந்தோம் என்று சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். இங்குள்ள மாணவியர்களுக்கும் சரி, இங்குள்ள பெரிய மக்களுக்கும் சரி, இங்குள்ள ஒஸ்தாதாக்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எதுவும் சாதாரணமானது கிடையாது. நோட் எதுக்கு செஞ்ச? ஃபுல்லா ரெக்கார்ட். வானவர்கள் சூரியனை போன்று பிரகாசமுடைய முகங்களோடு வருவார்கள். ஏன் தெரியுமா அந்த பிரகாசம்? அந்த இறந்து போறவருக்கு பார்த்தா சந்தோஷம் வந்துடும். அவருக்கு கவலையே வராதுங்க. மௌத்தா போறவங்கிற கவலையே இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம்! எந்த மரணத்தை காண்டி அஞ்சு ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த மரணத்தை ரசித்து ருசித்து வாருங்கள், வந்து என் உயிரை சீக்கிரம் எடுத்து செல்லுங்கள், என்னுடைய உற்ற தோழரை நான் சந்திக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய விஷயம் எத்தனை பேருக்கு அமையும்? அந்த ஒரு சூழலுக்கு தான் அந்த வானவர்கள் வருகிறார்கள். பார்த்தாலே அப்படி சீக்கிரமா கூட்டு போங்களா, சீக்கிரம் கூட்டு போங்களான்னு சொன்ன மாதிரி இருக்கும்.
சொல்லவும் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு. கையில சொர்க்கத்துல இருந்து இன்னும் சொர்க்கத்துக்கே போகல. நல்ல விளங்கிடுங்க. உலகத்தில் தான் இந்த மனிதர் இருக்கின்றார், உலகத்தில் தான் இந்த பெண் இருக்கின்றார், இந்த உலகத்தில் தான் இருக்கின்றார், நம் வீட்டு கட்டில் தான் படுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்காக சொர்க்கத்திலிருந்து துணியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் வானவர்கள். வரும் பொழுது துணி மட்டும் கிடையாது, கூடவே அத்தர். அத்தர் எங்கிருந்து? சொர்க்கத்திலிருந்து. எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய வருகையோ வருகை, அவர்களுடைய வருகையோ வருகை. எதுக்காண்டி? நம்ம உயிர் எடுக்கிறதுக்காண்டி. சுப்ஹானல்லாஹ். நேரா வருவாங்களா? வந்து அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி வசனங்களை பார்த்தால் அதிலே ஒரு தகவல் இருக்கும். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நீ திருப்தி அடைந்த நிலையில், உன்னை பற்றி உனது ரப்பு திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலே வா வா வா. எப்படி? அழைப்பே வேற மாதிரி இருக்குங்க. உயிரை பிரித்தெடுப்பது 2 முறை. நல்ல விளங்கிக்கணும். இப்படி ஆப்போசிட்டா நீங்க பார்த்தீர்கள் என்றால், கெட்டவர்கள், இந்த உலகத்தில் தொழுகையில் பேணிக்க ஏற்றவள், மோசமான நடத்தை கொண்ட மனிதர்கள், குர்ஆன் ஓதுவதிலே பொடுபோக்குத்தனத்தை கொண்டவர்கள், அசத்தியத்தில இருந்தவர்கள், அலட்சியத்தில இருந்தவர்கள், அவர்களுக்கு எப்படி மாணவர்கள் இருப்பார்கள்? கரு நிறமுடைய மாணவர்கள். அவர்களை பார்த்தாலே பயப்படும். உயிர் இங்க எங்கேயும் ஓடுவாங்க. எங்க வந்து எடுக்கும் பொழுது உயிர் என்ன செய்யுமா? தலையில இருந்து காலு, கால்ல இருந்து தலை, தலையில இருந்து கால், இங்க வந்து பட படப்போடு பறி தவிப்போடு மோசமா ஐயோ 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 அப்படின்னு உயிர் போகக்கூடிய ஒரு நிலை யாருக்கு? கெட்ட சூழலிலே உள்ளவர்களுக்கு. இதே ஹதீஸ் அதே கபருஸ்தானில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இதை விளக்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு விளக்குறாங்க. அந்த நல்ல மனிதருடைய உடலை, நல்ல பெண்ணுடைய உடலை அந்த வானவர்கள் எடுக்க வரும் பொழுது, வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, தோல் பையில தான் அன்னைக்கு தண்ணிலாம் சாப்பிடுவாங்க. தண்ணி பிடிச்சு வைக்கிற, சேமிச்சு வைக்கிற தோல் பை தானே. இந்த தோள்கள், விலங்குகளுடைய, பிராணிகள், கால்நடைகளுடைய தோல்ல தயாரான பைகள்ல தான் தண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம குடத்துல வச்சிருக்கோம், ஜக்கில் வச்சிருக்கோம், வேற வேற வாட்டர் பாட்டில் அது இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். அப்போ வாட்டர் பாட்டிலாம் கிடையாது. என்னதான்? தோல் பை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தோல் பையை இப்படி வளைச்சா என்ன ஆகும்? தோல் பையில தண்ணி இருக்கு, அதை வளைச்சா என்ன ஆகும்? தண்ணி டபக்குன்னு வரும்லங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? வர்றதுல, தண்ணி வர்றதுல கஷ்டமே இருக்காது. இந்த மாதிரி உயிர் போயிருமோ? சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? வான உடனே அப்படியே வலிக்கிட்டு வந்துடும் உயிர், சீக்கிரமே வந்துடும். எந்த சிரமம் இல்ல. சக்கராத் ஹால். இங்க தோழனா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல செயல்கள் தான். சொந்த தாய் தந்தை கூட உதவாத செயல்களை ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, ஒரு அல்ஹம்து சூரா, ஒரு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற ஒரு திக்ர், ஒரு வா தர்மம் செய்வது, ஒரு ரகாத்து தொழுவது, இவைகள் தான் அன்னைக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். நம்முடைய தோழர்களா, தோழிகளா இருக்க போறதுதான். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة. பெத்த தகப்பன் தாய் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். அப்படிதானே? மறுமையுடைய அமளி துமளிகள், நன்மைகள் இப்படி. அதே ஒரு கெட்டவர்களுடைய உயிர் போகும் பொழுது அதே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கம்பளி ஆடைய, ஈரமான கம்பளி ஆடைய இந்த முள்ளுல தூக்கி வீசிட்டு அதை இழுத்தா எப்படி இருக்கும்? ஈஸியா வந்துருமா? அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கெட்டவர்களுடைய உயிரை எடுக்கும் பொழுது நடக்கும். நல்லோர்களுடைய உயிர் அல்ல. நல்லோர்களுடைய உயிர் தான் தோல் பைய கவுத்துன உடனே வலிக்கிட்டு வர மாதிரி தண்ணி வலிந்து ஓடுவதை போல உயிர் எடுக்கப்பட்டுரும். சரி, உயிர் எடுத்த உடனே எங்க அந்த உயிரை அந்த துணியை வச்சிருவாங்க. கஃபன் துணி கொண்டு வந்தாங்களே, இது எல்லாமே அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, வெளி உலகத்துல தெரியக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. பர்சக், திரைமறைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை அந்த சொர்க்கத்தினுடைய துணியில அந்த உயிரை வச்சு அதை அப்படியே கொண்டு போவாங்க. மனம் கமல வானவர்கள் புடை சூழ, வானவர்கள் புடை சூழ நேரா போய் முதலாவது அந்த வானத்துல போய் கதவு தட்டப்படும். நம்ம இன்னைக்கு வானம் திறந்திருக்குன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது.
இப்படி இருக்கு வானம், அப்படி இல்லை. அங்க போனா அங்க டோர் இருக்கும். வானத்துக்குள்ள போகணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை போய் அனுமதி கேட்டு திறக்கப்படும். அப்படி அனுமதி கேட்கப்படும். கேட்ட உடனேயே அங்க மனம் வாசனைய பார்த்துக்கிட்டு வானவர்கள்லாம் திகைத்து போவார்கள். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த வாசனை. இருக்குல்ல, என்ன வாசனை? உயிர். ஒரு உயிர் போத 5 வேளை தொழுகையில் பேணிக்கையானவள், தஹஜ்ஜுத் தொழுகையில் ஆர்வமானவள், குர்ஆனை மனனம் செய்ததில் வேட்கை உடையவள், குர்ஆனை புரிந்து கொள்வதிலே, பயான்களிலே, மார்க்க பரப்புவதிலே, சட்டத்தை நிலைநாட்டுவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே, அவர்களுடைய உயிர் செல்லக்கூடிய அந்த வழியில வாசனைகள் அப்படி கமலுமா. வானவர்கள் கதவை திறந்து விட்டு கேட்பாரு, யாருங்க இது, எந்த அடியாருங்க அப்படின்னு. அப்போ நம்ம பேர் எப்படி தெரியுமா சொல்லப்படும்? எப்படி சொல்லப்படும் சொல்லுங்க பாப்போம். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார். அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு மொத செட் இருக்காங்கல்ல வானவர்கள், அந்த வானத்துல இருக்கக்கூடிய கதவை திறந்த வானவர்கள் கூடவே வருவாங்க. எது வரைக்கும்? 2வது வானம் வரைக்கும் கூடவே வருவாங்க. மரியாதை. இந்த மரியாதை நமக்கு பெற்று தந்தது எது? நம்முடைய நற்செயல்கள். அப்புறம் 2வது வானத்துல வந்தவொன்னு அதே திரும்ப நடக்கும். இவங்க திரும்பிடுவாங்க. அடுத்து 2வது வானவர்கள் போன வரும். அப்படியே கூட வரும், அப்படியே கூட வரும், அப்படியே கூட. இப்ப யார பார்க்க போறோம்? யாரு? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியாரை பார், அவருடைய பெயரை எல்லியீனில் பதியுங்கள். எல்லியீன், நல்லோர்களுடைய அந்த பட்டியலில் இந்த பெண், இந்த ஆண், இவருடைய பெயரை பதியுங்கள். பதியப்படும். பதியப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், சரி இப்ப கொண்டு போய் அவருடைய உயிரை கொண்டு போய் அவருடைய உடல்ல கொடுத்துருங்க. கபூர்ல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கபூர்ல அவருக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ், சில பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு, சில விசாரணைகள் இருக்கு அப்படின்னோடனே போயிடும். இது இந்த பக்கம் வாங்கல, கெட்டவர்களுடைய உயிர். அந்த உயிரை எடுக்கும் பொழுதே அருவருப்பாகத்தான் எடுப்பார்கள். கையில் கொஞ்ச நேரம் கூட வானவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த கம்பளி போன்ற அந்த உடையில சுருட்டி கொண்டு போவாங்க, வேண்டா வெறுப்பாக. ஒவ்வொரு முறையும் கதவு திறக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக்கிட்டே ஒரு வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. முதல் வானத்துல போய் கதவு தட்டுனா, இன்னல்லதீன கذبு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா. வானங்களின் கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படாது. இந்த உலகத்திலே குஃபார்களாக, வசனங்களை பொய்ப்பித்தவர்களாக, கெட்ட ஆன்மாக்களாக வாழ்ந்தவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கவே படாது. அப்புறமா பெர்மிஷன் கேட்டு மறுக்கப்பட்டு அப்புறமா திறக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆளும் இந்த கெட்ட வாடை அடிக்கிற, இது யாரு, இது யாரு, இது யார் என்று கொச்சையான ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்த அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னங்க, சிஜ்ஜீல்ங்கிற அந்த பதிவேட்டில், கெட்ட ஆத்மாக்களுடைய பதிவேட்டில் பேர் பதிவு செய்யப்பட்டு கபருடைய விசாரணை தொடங்குகின்றதே. கபூர்ல நம்மளை வச்சுட்டு போறாங்க. வச்சுட்டு போன பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயம் என்ன? 3 கேள்விகள் தானே. உடனே வந்துருவாங்கல்ல முன்கர் நக்கீர், வந்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன்ல அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இல்லையா? நீ யார்? மன் ரப்புக்க, உனது இறைவன் யார்? மா தீனுக்க, உனது மார்க்கம் என்ன? மன் நபியுக்க, உனது நபி யார்? 3 கேள்வி, ரொம்ப ஈஸி. இப்பவே பதில் தெரியுமா எல்லாத்துக்கும். ஆனா சொல்லிட முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. எப்படி நான் வரும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த உலகத்துல மார்க்கம் நன்றாக தெரிந்தும் மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் இருக்கும் பொழுது ஆன்சர் நல்லா தெரியும், பதில் சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? ஆன்சர் தெரியும், வாய் வராது. கேட்டா யாரு இது? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காமிச்சு இது யாருன்னு கேட்டா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, யாரு தெரியல, ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். யாரால் சொல்ல முடியும் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த மக்களால் சொல்ல முடியும். ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ்.
என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்ல முடியும். இதை சொன்ன போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து சொல்லுவான். கரெக்ட். அந்த வானவர்கள் எல்லாம் சொல்லுவோம், புகழ்வாங்க. தெரியும் நீங்க இப்படிதான் ஆன்சர் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா கேட்கக்கூடியவங்க நம்ம யாருன்னு தெரியாம கேட்கல. உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தர் இந்த பயானுக்கு வந்திருக்காங்க, ஒரு அம்மா, எங்க எந்த ஏரியால தெரியா, எந்த தெரு, அப்படியா, அப்படி கேட்போம்ல. அப்ப தெரியாம கேட்கிறோம்னு அர்த்தம். இங்க அல்லாஹ் தெரியாம கேட்கிறான். இந்த கேள்வி தெரியாம கேட்கிற கேள்வி இல்ல. நீ யார் என்பதை நன்றாக தெரிந்தவன், உன் வாயால் நீ கூற வேண்டும் என்பதற்காக பனிஷ்மெண்ட்டுக்காண்டி வேண்டி குற்றவாளி கூண்ட நிப்பாடி கேட்கிற கேள்வி அது. சொல்லு, நீ சொல்லு, நீ யாரு, நான் யாரு, ஒரு ரப்பு யாரு, மார்க்கம் என்ன, நபி யாரு? அப்ப பதறி போய் இருப்பான். நல்லவர் சொன்ன போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிடுவான், கபரை விசாலமாக ஆக்கு. கண்ணு கட்டின தூரத்துக்கு கபர் விசாலமாகும். கண்ணு கட்டின தூரத்துக்கு கபர் என்ன செய்யும், விசாலமாக ஆயிடும். அன்றாடம் காலையிலும் மாலையிலும் சொர்க்கம் என்ன செய்யப்படுங்க, காட்டப்படும். சொர்க்கத்துல இந்த இடத்துல இருக்க எப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம காட்டினா எப்படி இருக்கும், அதுவே ஒரு மகிழ்ச்சி இல்ல. சொர்க்கத்துல நீ எங்க போய் இருக்க போற, பாத்துக்கோ, இதான் இடம்னா எப்படி இருக்கும், அந்த மகிழ்ச்சி கியாம நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சொர்க்கம் இதான், இங்கதான் போய் தங்க போற, இங்கதான் உனக்கு மாளிகை இருக்கு, நீ போய் நீ ஓதியா குரானை சொன்ன, நீ இருந்தியா மார்க்கம், நீ பின்பற்றினியா, நீ கஷ்டப்பட்டியா, பொறுமையா இருந்தியா, எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ இக்கட்டுக்கள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுக்காக உனக்கு நான் தரக்கூடிய கூலின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும். இது நல்லடியார்களுக்கு தான். அதே இந்த பக்கம் பாருங்க, கபர் நெருக்க ஆரம்பிக்கும். கபறுகள்ல விஷ ஜந்துக்கள் எல்லாம் அவரை தீண்ட ஆரம்பிக்கும். கபரு வேதனை ஆரம்பித்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்க, நிறைய விஷயம் இந்த கபருன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 1-2 விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஒரு தடவை கபரை தாண்டி போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 கபறுகள் அடக்கப்பட்டிருக்கிறது. கபறுகள்ல இருந்து அலற சத்தம் பயங்கரமா கேட்குது. யாருக்கு மட்டும் கேட்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்குது. அப்ப எப்படி கேட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அலறல் சத்தத்தை நான் நினைக்கிறேன், யா அல்லாஹ் இதை என்னுடைய இந்த உம்மத்துக்கும் கேட்க வைன்னு நான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கும் கேட்கணும், என் கூட வரவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்கட்டுமே நினைக்கிறேன். நான் ஏன் தெரியுமா கேட்க மாட்டிருக்கேன், அப்படி நான் கேட்டேன்னா நீங்க உங்க சொந்தக்காரன் யாரையும் அடக்க மாட்டீங்க, அப்படியே வச்சிருக்க வீட்லயே, எப்பா வேணாம்பான்னு எப்படிமா அடக்க முடியும்? உன் சொந்தக்காரன் பிள்ளையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இறந்து போயிட்டுன்னா ஆகா கபூர்ல தனியா இருப்பானே என்ன ஆகுமோ, அன்னைக்கு ஒரு சத்தம் கேட்டமே, ஐயோ இந்த சத்தம், அது பதறி போயிருவோமே. மனைவி அடக்க முடியுமா, கணவர் அடக்க முடியுமா, பெத்தெடுத்த தாயை தந்தை அடக்க முடியுமா, உடன் பிறந்தவர்கள் அடக்க முடியுமா, அன்புக்குரியவர்கள் அடக்க முடியுமா, நண்பனை அடக்க முடியுமா? முடியாது. பயந்துருவீங்க நீங்கன்னு சலாசனம் சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்டிருக்கும் காதுல. சலாசனம் சொல்றாங்க, இவங்க பெரிய குற்றங்கள் செஞ்சு இப்படி சத்தம் வேதனை அனுபவிக்க நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச குற்றம் என்னவென்றால், அவங்க அதுல ஒருத்தர் சிறுநீர் கழித்தாருன்னா ஒழுங்கா மறைக்க மாட்டார், இன்னொரு செய்தியில ஒழுங்கா சுத்தம் செய்ய மாட்டான்னு இருக்கு. அதாவது 2மே அவசியங்க. சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வது தூய்மைக்கு இஸ்லாம் எப்பவுமே முக்கியத்துவத்தை வழங்கும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறை பாதுகாக்கணும். கருப்பு பாதுகாப்பு, வெட்கத்தலத்தை பாதுகாக்கிறது, ஆடைய ஒழுங்கா அணிகிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களே பாருங்க, விவரம் இல்லாதவங்க, மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கக்கூடிய பிள்ளைங்க சும்மா என்ன செய்யறது, ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க சில முஸ்லீம் தாய்மார்கள் ரொம்ப வயசானவங்களும் பாட்டு பிடிச்சிட்டு இருக்கா உள்ள உட்காந்து. இதுல இன்னா இலைஹி ராஜிஊன் தெரியல. அப்ப இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஆடை குறைப்பு என்பதும் நிர்வாணம் என்பதும் பிறரிடத்திலிருந்து நம்முடைய மானத்தை பாதுகாப்பது என்பதும் அதிலே அலட்சியமாக இருப்பது இருக்குதே, கபூர்ல பயங்கரமான வேதனையை பெற்றுத்தரும். அடுத்து 2வது விஷயம், கோல் மூட்டி கொண்டிருப்பார். கோல் மூட்டுறதுக்கு பத்தியில அந்த 2 பேரும் சேர்றது பிடிக்கவே பிடிக்காது, ஓடி வந்துடுறது. பாத்தியமா தெரியுமா,
உன்னைய பத்தி இப்படி சொன்னா உங்ககிட்ட நீ பல்ல காட்டிட்டு போறான், பாத்துக்கோ, நான் அப்படித்தான்ப்பா சொல்லுவேன்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இங்க பத்திக்கிட்டு எரியும், தட 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 தரணும். இது சாதாரண குற்றம் கிடையாது, இது ரொம்ப ஆபத்தானது. அப்ப இது கபூர்ல வேதனை சிலாசன சொல்றாங்க. அதனால இந்த கபருடைய விஷயத்துல நம்முடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றான். நீங்க நமக்கு தெரிஞ்ச சூறாவே பாருங்களேன். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு நன்மை செய்தால் அதை பார்ப்பார், அணு அளவு தீமை செய்தால் அதையும் பார்ப்பார். وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. அல்லாஹ் சொல்றான், ஒரு புத்தகம் வைக்கப்படும், இடியாப்போம். ஓதியல் கிதாப் இன்னும் வந்து ஏசி ரூம்ல தான் உட்காரணும். நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப இருக்கு, அது இந்த இடியாப்பத்தோட தாங்க முடியல. ஓதியால் கிதாப் புத்தகம் வைக்கப்படும். ஃபத்தரல் முஜ்ரிமீன், முஜ்ரிமீன்கள்லாம் மிரண்டுருவாங்க அந்த புத்தகத்தை பார்த்தா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒரு புத்தகத்தை கையில கொடுத்துட்டு, ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்திலேயே ஒரு கணக்கு புத்தகத்தை கையில கொடுத்துட்டியா, இந்த மாசம் என்ன ரொம்ப செலவு பண்ணிருக்கேன்னு ஒரு புக்கத்துக்கு கையில கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? கொண்டு வந்துட்டாரு, ஐயோ போச்சே, டவுனுக்கு போனது, சவர்மா சாப்பிட்டது, பிரியாணி சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போனது 2 நாள், ஐயோ அரிசி வாங்கினது, அரிசி கூட வாங்கியிருக்க, அங்க என்னதான் வந்துருப்பாங்க. ஒரு சாதாரணமா நாம் செய்த செலவு கணக்கு கேட்டா கூட நமக்கு ஒரு வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் நீ பார்த்தது, நீ பேசினது, நீ ரகசியமா பழகினது, நீ கொடுத்தது, நீ எடுத்தது என்று ஒன்று விடாமல் அனைத்தும் இந்த இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அந்த நேரத்துல நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறது நம்முடைய தொழுகை. அந்த நேரத்துல நமக்கு ஆறுதலா இருக்க போறது நம்முடைய குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் வந்து சொல்லும், என்ன சொல்லும்? ஷஃபா பண்ணும். என்ன ஓதுனா என்ன வந்து இந்த அம்மா ஓதுனாங்க, சூரத்துல் பக்ரா வந்து சொல்லும், என்ன வந்து இந்த பாத்திமா அம்மா ஓதுனாங்க, இந்த ஆயிஷா அம்மா ஓதுனாங்க அப்படின்னு சொல்லுமா? அப்ப நமக்கு அதான் அல்லாஹ் சொல்றான், பக்ரா என்ன செய்யுமா? சிபாரிசு பண்ணுமா. ஆல இம்ரான் என்ன செய்யுமா? சிபாரிசு பண்ணுமா. போட்டி போடுமா ரெண்டும். நான் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன், நான் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன். யாரங்க ஓதுனால பக்ராவை ஓதுனவங்களை இப்ப ஆயிஷா ஓதுனாங்கன்னா ஆயிஷா கூட்டு போயிரும், அது பொறுப்பெடுத்துக்கும், நேரத்துக்கும். பாத்திமா ஓதுனா பாத்திமா கூட்டு போயிரும், ஜைனப் ஓதுனா ஜைனப் கூட்டு போயிரும், அசம்பாத்து ஓதுனா அசம்பாத்தை கூட்டு போயிரும், ஒசம்பாத்து ஓதுனா ஒசம்பாத்தை கூட்டு போயிரும். அது போட்டி போடும். அப்ப அமல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. மன்னரை தோழன் யார் தான்? நம்முடைய செயல் தான், நற்செயல். இன்ஷா அல்லாஹ் நற்செயல். தொழுகை அல்ல ஏங்க அப்படியே அந்த நிற்கும் பொழுது வந்து கனமா வந்து விழுந்துரும் செயல்கள் கணக்கும். ஒண்ணு சுப்ஹானல்லாஹ் கூட சும்மா நினைக்காதீங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ் இது சும்மாவா? இது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். நாவுக்கு லேசானது, ரப்புக்கு பிடித்தமானது, மீசானில் கனமானது. எப்படி? நாவுக்கு லேசு, ரப்புக்கு பிடிக்கும், மீசான்ல எப்படி இருக்கும்? வெயிட்டா இருக்கும். என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். எவ்வளவு பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், மீசானை நிரப்பும். அதனால நம்முடைய செயல்களை சூப்பரா ஆகியும் இன்ஷா அல்லாஹ். இபாதத்துகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க. யார் எந்திரிக்கிறா, யார் சப்போர்ட் பண்றா பண்ணல, நாம நின்று தொழுதுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தை, வலிமையை நம் அனைவருக்கும் தர வேண்டும். மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தர வேண்டும். நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு நாளை மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.